கரூர் மாவட்டத்தில் இளம்பெண் சாவில் மர்மம் இருப்பதாக கூறி அவரது உறவினர்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வெண்ணெய்மலை பகுதியைச் சேர்ந்த முருகராஜ் காவ்யா தம்பதியினர் இடையே பிரச்சனைகள் இருந்ததாக கூறப்படும் நிலையில் வெள்ளிக்கிழமை மதியம் காவ்யா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். எல்லாருக்கும் வணக்கம் சார். என் பிள்ளை கல்யாணம் கொடுத்து 6 வருஷம் 8 மாதம் ஆகுதுங்க. 1 மாதத்துக்கு முன்னாடியே வீட்டில் சண்டைங்க. ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொன்னாலும் கவர்மெண்ட் மூலியமாக தையல் கிளாஸ் பழகுறாளுங்க. அதனால் மாப்பிள்ளை போக வேண்டாம், உங்கள் வீட்டிலேருந்து வர சொல்லு. நாங்கள் உங்கள் வீட்டிலேருந்து வரமாட்டாங்களா, நீ தான் என் பிள்ளைய கூட்டிகிட்டு போய் காமிக்கணுமா, மரியாதை இல்லாத இடத்துக்கு என் பிள்ளைய அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. மாப்பிள்ளையும் பிள்ளையும் பேசையில் சம்மந்தியமாக வந்திருக்குங்க. வந்து அவங்க ஏதோ பேசையில் இந்த அம்மா ஏதோ பேசியிருக்குதுங்க. அப்போ வளையாப்புக்கு வந்து நாங்கள் வளையாப்பு செஞ்சுட்டு பிள்ளைய கூட்டிகிட்டு வரலைங்க. கூட்டிகிட்டு வராதனால எங்கள் வீட்டில் தானே நாங்கள் பார்த்தோம். நன்றி இல்லாமல் கூட நீ பேசுகிறேன் பிள்ளைய மாப்பிள்ளை சத்தம் போட்டுக்கிறாங்க. மாமியாருக்கும் மருமகளுக்கு பிள்ளைக்கு எல்லாத்துக்கும் சங்கடங்க. பேசுறதுல பிள்ளை கூட மூஞ்சி கொடுத்தே பேசுறதுங்க. புதன்கிழமை செய்முறைக்கு வந்தாங்க. பிள்ளை நல்லா தான் இருந்தானுங்க. பிள்ளை நல்லா தான் இருந்தா எதனாலும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு பஸ் ஸ்டாப் வரை வந்து பஸ் ஏற்றி விட்டு தான் போனாலுங்க. என்ன நடந்துச்சோ தெரியலங்க. என் பிள்ளைய அவங்க என்னமோ பண்ணிட்டாங்க சார். எங்களுக்கு நீதி வாங்கி கொடுங்க சார். பிள்ளைய கொண்டு ஓட்டு 2 நாள் ஆச்சு. பாடி இன்னும் கண்ணிலே காமிக்கல. மாப்பிள்ளை வீடு சரி யாருமே கூட்டிட்டு விசாரணை பண்ணவே இல்லை. பாடியை வந்து வாங்கிட்டு போங்கன்னு சொல்றாங்க சார். அப்ப என் பிள்ளை பொண்ணு வீடு சரி போய் புதன்கிழமை தானே பார்த்துச்சு. பொண்ணு கொடுப்பாங்க, நாங்க வாங்கிட்டு போயிருமா. என் பிள்ளைக்கு நீதி இல்லையா சார்? அப்ப என் பிள்ளை என்ன தப்பு பண்ணா, எப்படி செத்தா, எனக்கு நீதி வாங்கி கொடுங்க சார். நீங்க எந்த ஊரு, அவங்க எந்த ஊருமா? நாங்க பல்லடம் சார். அவங்க பூர்வீகம் வந்து பல்லடம் சுக்கம்பாளையங்க. இருக்கிறது இங்க கரூர்ல இருக்கிறாங்க சார். எதுக்காக மறியல் பண்ணீங்கம்மா? சார் எங்க போஸ்ட்மா இது பாடி வாங்கிட்டு போய்க்கோங்கன்னு சொல்லிட்டாங்க சார். எனக்கு நீதி கிடைக்கலைங்க சார். என் பிள்ளைக்கு சாவுக்கு என்ன மர்மம் எங்களுக்கு அது தெரியணுங்க. தெரிஞ்சுட்டா நாங்க வாங்கிட்டு போய்க்கிறோங்க. அதுக்கு மட்டும் எங்களுக்கு நீதி வாங்கி கொடுங்க சார். மாப்பிள்ளை வீட்டுல என்ன ஏதுன்னு அவங்க விசாரிக்கவே இல்லை. எங்களை விசாரிச்சதோட சரிங்க. நாங்க இல்லாதவங்க தான், அவங்க இருக்கப்பட்டவங்க தான் சொல்லித்தான் நாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். சரி நாங்க அப்பப்பா மாமியா வந்து கொஞ்சம் ஏதாவது சொல்லி சுருக்குன்னு காட்டுங்க. பிள்ளை என்கிட்ட சொல்லியிருக்கிறாளுங்க. நானே அனுசரிச்சு போன்னு சொல்லியிருக்கேன். இந்த வாரம் கூட சொல்லிட்டு தான் வந்தேனுங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.